நம்மோடு இடைப்படுகிறார், பேசுகிறார். ஆனால் அந்த கிளைமேட் இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப குளிர்ந்தாப்புல இருக்குல்ல? நீங்கள் எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து சிலர் வந்துருப்பீங்க, காலையிலே பிரயாசப்பட்டு எழுந்திருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன வரும்னா, செய்தி நேரத்தில் தான் என்ன வரும்? பெரிய சவால். ஒரு வாரத்துக்கு வந்து யார் என்ன செய்வார்? சொல்லிக்கிட்டு இருப்பார். நம்ம வார்டு உட்காந்து சேரலாம், என்ன செய்யலாம்? கவனிக்கலாமா? ஆமாம், நல்லது. அதாவது ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்காக நிற்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். பிரியமானவர்களே, ஆமாம், அவர் சொல்றாரு, அன்புள்ள பிரயாசம். அவருடைய நாமத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசத்துக்கு பேர் அவர் எப்படி சொல்றாருன்னா, என்ன பிரயாசமா? உண்மையிலேயே நம்ம அன்புள்ள பிரயாசம் எடுக்கிறோமா அப்படின்னா அது உங்க ஆத்மாவுக்கு தெரியும், உங்களுடைய மனதுக்கு தெரியும். நான் எடுத்து வாங்க, உண்மையிலேயே நான் அன்பு வச்சிருந்தேன் அப்படின்னா சரியான இதுக்கு எனக்கு கொடுப்பேன். நாங்கள் கடந்த முறை உங்கள் பாசியார் கூட ஒரு வீட்டு மீட்டிங் போனோம். அப்போ எனக்கு கால் பண்ணி இப்போ 8 மணிக்கு போனோம். நாங்கள் நம்ம ஒரு 10-10:30 போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே பாசியார் சொன்னார், மீட்டிங் 8 மணிக்கு போட்டுருக்கு அப்படின்னாங்க. 10 மணிக்கு இப்போ 10:30 போகலாம். நீங்கள் நமக்கு அப்படி வருது. சார், ஏன்னா ஒரு வீட்டு மீட்டிங்கு அங்கே நாங்கள் ஜென்ஸ் மட்டும் தான் போடுவோம். எனக்கு தெரியும் நம்ம சீக்கிரமாக அங்கே போனால் அவங்க வீட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் உண்மையிலே கடமாட்டி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களே 10:30 என்ன செய்வாங்க, 10 மணிக்கு சொன்னால் இதை நான் பேசுறது வழங்குல கடந்த நாட்கள். அதுக்கப்புறம் போனால் உட்காந்து அவங்க பாட்டு சமையலோ என்னவோ அங்கேயும் இங்கேயும் என்ன செய்கிறாங்க. அந்த வீட்டினுடைய தலைவர் ஏன்னா வீட்டுக்கு தான் நான் தான் தலைவர். அவரையும் என்ன செய்யல ரெடி. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் பில் எடுத்ததுக்கப்புறம் சட்டையே எடுத்து மேலே போட்டுட்டு இல்லை, அது நம்மளுடைய சர்வ சாதாரணமாகவே இருக்குது. ஆனால் அதை கூட அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறாங்க. நான் வந்திருக்கேன் இல்லையா, பொருள்லேருந்து வர்றேன். ஆமாம், எனக்கு ஆள் இல்லை வீட்டில். அது உங்களுடைய சீக்கிரமாக வர முடியும். ஆள் இல்லை, அதனால் நான் எழுதி கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு போகும் சொல்ல நான் எழுதிட்டேன். 6 மணிக்கு எழுதிட்டேன். நான் பைபிள் படிச்சு கவர்மெண்ட்டு ஒரு சின்ன தாமம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரயாசத்தை கூட ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, அன்புள்ள எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா. அப்புறம் உண்மையிலேயே அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்புக்கு இணையா நம்ம அன்பு பாராட்டிட்டோம்னா அவர் எப்படி கொண்டாடுவார் நம்மளை. புரியுதா நான் பேசுறது? நம்ம கொஞ்சம் அன்பு வைக்கிறோம், நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பிரயாசம், இந்த கொஞ்சம் இந்த உண்மை, இந்த கொஞ்சத்துக்கே நம்ம அவர் இப்படி வைத்திருப்பார். ஆனால் நம்ம அவரையே சார்ந்து அவருக்காகவே வாழணும் என்று நம்ம விரும்புவோமானால் நம்மள வச்சு கொண்டாடுவார். நீங்க வாசிங்களா, நீதிமொழிகள் 37:28 வாசிங்களா. மன்னிக்கணும், சங்கீதம் 37:28. சொல்றாரு, நியாயமா செய்யணுமா கர்த்தர். அதான் அவர் வந்து ரொம்ப நியாயத்தை விரும்புகிறவர். அவர் சொல்றாரு, இந்த வாக்கு எடுத்துக்கலாம். அவர் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை சத்தமாக பேசுங்களா, கைவிடுவது வாக்கு பண்றார். பிரியமானவர்களே, நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஆமா, என்றைக்கும் நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம். எகிப்து தேசத்தில் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. அங்கே அற்புதங்களை செஞ்சாரு, அதிசயங்களை செஞ்சாரு. அதுக்கப்புறம் வாத எல்லாத்தையும் முடிச்சு ஒரு கலக்கத்துவம் போசை ஆரோட என்பவருடைய கையினால அவங்க நினைச்சினார் புறப்பட. அவன் விடவே மாட்டான். இந்த பாகவான் வந்து விடவே கருணைச்சக்காரன். அவன் இவங்களை அடிமைப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டான், விடவே மாட்டான். ஆனால் அவன்கிட்ட இருந்து இவங்களை விடுதலை பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டார். அதை கவனிக்கிறீங்களா? அழைச்சிட்டு வரும்போது நம்ம இருக்கோம். ஒரு முதலமைச்சர் வீட்டிலேருந்து இதுக்கு முன்னால் அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த அம்மா வந்து வீட்டில் ரெடியாகும் போது இங்கே காஃபிக்கெல்லாம் என்ன செய்வாங்க,
சந்து கொஞ்சம் நிறுத்திடுவாங்க. மெயின் ரோட்டில் மட்டும் அனுப்பிட்டே இருப்பான். ஒரு மணி நேரத்துக்கு பாதையை என்ன செஞ்சிருவாங்க, சரி டிராஃபிக் என்ன செஞ்சிருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பியாச்சு. ஆண்டவருக்கு தெரியும். அவர் தான் என்ன செய்றாரு, அப்பா இப்போ வெள்ளியோடும் பொண்ணோடும் ஆமாம் அவங்க வந்து கிளம்பியாச்சு. கிளம்புன உடனே இந்த ரோடு எல்லாத்தையும் அவங்க நினைச்சிருக்கலாம். அவங்க நடந்து போகிற பாதை எல்லாத்தையும் அங்கே கிளம்பும் போது இவங்க நினைச்சிருக்கலாம், கிளியர் பண்ணிருக்கலாம், சரி பண்ணிக்கலாம். வெள்ளம் இருக்கு, கொஞ்சம் பலத்த கிளம்பு இருக்கு. ஆனால் கடந்து வந்துட்டாங்க. இப்படி போ அப்படின்னு சொன்னாரு. அவங்க வந்துட்டாங்க. முன்னால செங்கல் கிடக்கு, ரெண்டு பக்கமும் மலைகள் இருக்குதா. இந்த பக்கமும் போக முடியாது, வலது பக்கமும் போக முடியாதா, இடது பக்கமும் போக முடியாதா. சரி திரும்பி போகலான்னு பார்த்தா யார் இருக்கா, கிளம்பும் போதே இவர் இந்த ரோட்டை சரி பண்ணியிருக்காங்க இல்லையா. நம்ம அறிவு என்ன சொல்லணும், நம்ம 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 அறிவு நம்ம அறிவு நீங்களாம் தேவை சித்தத்துக்கு காத்திருக்கலாம். என்னோட அறிவு என்ன சொல்லுதுன்னா, கிளம்புன்னு தெரிஞ்சுங்களா, நீங்கள் தானே என்ன நினைச்சீங்க. அப்படி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி ரோட்டை கிளியர் பண்ணி போகிற பாதைய சரி பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா ரெண்டு பக்கமும் அடைச்சிட்டாரு. முன்னால செங்கடல் இருக்கு, பின்னால இப்போ நான் என்ன சொல்றேன், என் வாயிலிருந்து என்ன எப்பா எகிப்துல பேரக்குடிகள் இல்லைன்னு சொல்லியாப்பா எங்களை கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்னால சாவடிக்க பார்க்கிற அந்த அற்புதம் செய்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். யாராவது ஒருத்தர், யாராவது இல்லையா, லாஸ்ட் மினிட்ல தான் அற்புதம் செய்தார். ஆனா கைவிடல. இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாத தேவன் இப்ப சொல்றாரு. சங்கீதம் 37:28 கர்த்தருடைய பரிசுத்தவான்களை என்ன செய்யறாரா, கைவிடுவதில்லையா, அவர்களை என்றென்றைக்கும் காப்பாராம். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இனி வழியே இல்லை, எங்க இருந்து வழி பிறக்கும், கடலையா இது, அதை நடந்து என்ன செய்ய முடியாது. 6,00,000 ஆட்டுக்குட்டி உள்ள பெருமா, எனக்காவது முட்டளவுக்கு தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நினைச்சிடலாம், நடந்து போயிடலாம். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி, குழந்தைங்களா எத்தனை பேர், 10 பிள்ளை இருந்துச்சுன்னா 10 பிள்ளை தூக்க முடியுமா. யோசித்து பார்த்தீங்களா, புருஷன் மாத்திரம் 6,00,000 பேரா. நான் வந்தாரு கடைசி நேரத்துல, எப்படி சொல்லுங்களா, எதிர்பாராத காரியங்களை ஆண்டவர் செய்வாங்க. ஆனா நீங்க அவரை எதிர்பார்த்துருக்கோம். அவர் எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியத்தை செய்ய நம்ம எல்லாரும் அவருக்கு என்ன செய்யணுமா செய்யறதுலாம் சொல்றாங்க. 135 வாசிங்களா. அவன் சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். திரும்பவும் சொல்றான், நான் காத்திருக்கேன்னு என்ன மாம்சத்தை நினைச்சுறாங்க, என் ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றான், தெளிவுபடுத்தி சொல்றான், நான் அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், ஜீவனுள்ள வார்த்தைக்குரிய மாட்டேன். ஆண்டவர் சொன்னா அது சொன்னதுதான். எந்த மனிதனும் அதை எழுத முடியாது. கைவிட மாட்டேன்னு சொன்னாருன்னா சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கைவிட்டது போல தெரியும். சூழ்நிலை நீ என்ன செய்யவே கூடாது. இவ்வளோ அக்கினியும் தான் நம்ம விஞ்ஞானிகள் அவ்வளோதானே காலங்களை ஆராய்கிறவர்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு இது அக்கினி நட்சத்திர காலம். ஆனால் ஏசி போட்ட மாதிரி இருக்கு ராத்திரி தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பகலில் வெயில் அழகு ஒரு பெரிய சிரமமாக இல்லை. இப்போலாம் என்ன செய்யறது இல்லை. நான் தூத்துக்குள்ள ஒரு தோட்டம் வாங்கியிருந்தேன். அந்த தோட்டத்தில் பக்கத்தில் அப்படியே சுற்றி உங்கள் மாஸ்டரையாக வந்திருக்கேன். சுற்றி தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சு. அப்போ நான் ஊரில் இருக்கிறேன், எங்கள் மாமனார் எடுத்துட்டார். எனக்கு கால் வருது. ஆனால் நம்ம தோட்டத்துக்கும் தீ பிடிச்சி வருது. தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது. தீ வந்துட்டே இருக்குது. அநேகமாக வந்துடும். நீங்கள் பயிற்சி வச்சு காண்போம். ஊரில் அவ்வளோவே இருக்கலாம், சுற்றி எல்லா தோட்டமும் தெரியுது. ஆனால் எனக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, சரி சரி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற மான்சி நோட்டுக்கு கால் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். மற்றவங்க அடிச்சு கேட்டேன். அப்போது சொன்னாங்க, இது ஒன்று நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கிறிஸ்டி முடிச்சுட்டு எங்கள் மாமனார் இருந்தாரு, அரைக்கலாம் முடிச்சுட்டு போனேன். போய் ஒரு நாள் 2 நாள் இருந்து பக்கத்தில்
எங்களுக்கு ஜென்ரேட்டர் கிடையாது, மோட்ரு கிடையாது, ஆயில் மோட்டர் தான் கிடையாது, போர் மட்டும் இருக்குது. வாடகைக்கு ஜென்ரேட்டர் எடுத்து பைப்பு போட்டு எல்லா வருஷத்துக்கும் தண்ணி அடிக்கிறோம். அந்த பூமியே வெப்பமாயிடுச்சு, அந்த ஏரியாவே வெப்பம் அனலாயிடுச்சு, தீ அணைஞ்சிச்சு. ஆமாம், எங்கள் மகளாக உங்களுக்கு தேசம் பிடிச்சது. மற்றபடி பெரிய அந்த கீழே குப்பை மட்டும் எரிஞ்சு சாம்பலாகி உரமாய் மாறிட்டபடி எங்களுக்கு பெரிய சேதம் இல்லை. ஆனால் அந்த அனல் என்ன செய்யவில்லை, எவ்வளவோ தண்ணி அடிக்கணும். 3 இடத்துல இருந்து மோட்டர் போட்டு காசு செலவு பண்ணி புதுசாக டியூப் வாங்கி பசங்கள்லாம் கொடுத்து ஜென்ரேட்டர் வச்சு நான் தண்ணி அடிக்கிறேன். அந்த பூமியோட வெப்பத்தை எங்களால் என்ன செய்ய முடியல. எங்கள் இடத்துல தண்ணி அடித்தாலும் சுற்றி என்ன செய்யுது, அந்த அனல் 4 நாள் 3 நாள் கழிச்சு எனக்கு எத்தனை நாள் எனக்கு சரியாக தெரியல. இதே மாதிரி திரு கால் மேலும் சூழ்ந்தது. 10 நிமிஷம் மழை பெஞ்சதுங்க. எவ்வளோ நேரம் பூமி போயிடுச்சு. இயற்கையில் நம்ம அறிவு செய்ய முடியாத, நம்முடைய சாமர்த்தியம் செய்ய முடியாத, நம்முடைய கிரியை செய்ய முடியாத முழங்கால் செய்யும் நம்ம ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, அதை நம்பணும். நீங்கள் உபாகமம் 11:11 வாசிங்க. 11:10 வாசிங்க. இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுதந்திரிக்க போகிற தேசம் அது நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை மாதிரி இராது. அங்க வசதியே இல்லை. ஆனா இருக்கிறது நல்ல அறிவுள்ள நாடு. அந்த காலத்துல, அந்த சமகாலத்துல வந்து இருப்பு ரதம்லாம் வந்தா வச்சிருந்தான். நல்ல செழிப்புள்ள நாடு கூட. ஆனா அந்த நேரத்தில் கூட நீங்க எப்படி நீங்க காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்க சுதந்திரிக்க போகிற தேசமோ ஆனா அது மலையும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம் தான். வானத்தினுடைய மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் அவர் சொல்றாரு, வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு மட்டும் எப்பொழுதும் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய தொழிற்துறையின் மேல வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டு அதை யாரும் ஏற்க மறுக்க முடியாது. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன். உங்க மேல இந்த கண்ணை வச்சு உங்களுக்கு புத்தி சொல்லுவேன், ஆலோசனை சொல்லுவேன். உங்க தொழில நான் பொருட்படுத்திக் கொள்வேன், என்னுடைய ஊழியத்தை நான் பொருட்படுத்திக் கொள்வேன், என்னுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தை எல்லாவற்றையும். கொஞ்ச நாள்ல வருஷத்தின் துவக்கம் முதல் ஒவ்வொரு வருஷமும் புரியுதா உங்களுக்கு? உங்க வாழ்நாள் முழுவதும் அர்த்தம். உங்க துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நான் பராமரிப்பேன், நான் பாதுகாத்துக் கொள்வேன், நான் உங்க கூட இருப்பேன். நான் தொடர்ந்து வாசிங்க. நீங்க ஒரு காரியம் செய்யணும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி சொல்றது. முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நீங்க கீழ்ப்படிஞ்சு அன்பு கூர்ந்து கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா, திரும்ப வாசிங்க. பாருங்களேன், இதுக்கு அப்புறம் உள்ள வேலை என்னால் செய்ய முடியாது. அது அவர் செய்ய வேண்டிய வேலை, அதை அவர் செய்வார். கீழ்ப்படிவது மட்டும்தான், அன்பு கூர்ந்து கீழ்ப்படிவது மட்டும்தான் என்னோட. கவனிக்கிறீங்களா? அன்பு கூர்ந்து கீழ்ப்படிய வரைக்கும் தான் என் வேலை. அதுக்கப்புறம் உள்ள வேலையை பாருங்களா. நீ ஒரு தானியத்தையும் திராட்சரசத்தையும் நீங்க சம்பாதிக்கும்படிக்கு, சேர்க்கும்படிக்கு, நீங்க வளரும்படிக்கு, நீங்க வாழ்ந்திருக்கும்படிக்கு, நீங்க புசித்திருக்கும்படிக்கு, என்ன வேணாலும் பிரியமானவர்களே நீங்க சுதந்திரிக்கும்படிக்கு அவர் ஏற்ற காலத்துல என்ன செய்வாராம்? ஏற்ற காலத்துல உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு அவங்க விவசாயத்தை நம்பி இருந்தாங்க, அதாவது விவசாய சார்ந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏற்ற காலத்துல உங்களுடைய விளைச்சல் உங்களால கொடுக்க முடியாது, இறக்கதான் முடியும். நீதியின் விளைச்சலை யார் செய்ய முடியும்?
ஆண்டவர் தான் தர முடியும் பிரியமானதா. இந்த வேலையை தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டிய வேலையை நான் செய்யணும். எனக்கு தேவையான முன்மாறி பின்மாறி தொடர்ந்து வாசிமா. நான் ஏற்ற காலத்தில் தேசத்தில் பின்மாறியும் பெய்யப்படும். சொல்றது ஏற்ற காலத்துல எல்லாம் சொல்லணும். மகளுக்கு இனி இல்லை, இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இல்லை, தேவன் புதிய துவக்கத்தை உங்களுக்கு எனக்கு உண்டு கொண்டு வரணும். அது ஏற்ற காலம் என்று வேதம் சொல்லுது. நமக்கு என்னன்னா, நம்ம ஒரு திட்டம் போட்டிருக்கோம், நம்ம அறிவுக்கு நம்ம ஒரு பிளான் போட்டிருக்கோம். இது இப்படி உயர்ந்துட்டுனா, இது இப்படி கொடுத்துட்டாங்கன்னா, சம்பள உயர்வு வந்துட்டுனா, இந்த வேலை கிடைச்சிட்டுனா, எனக்கு நம்ம ஒரு பிளான் போட்டுக்கோம்ல, அந்த பிளான் அப்படியே மூடி ஓரமாக வச்சுட்டு என்னோட விருப்பம் தான் அங்கே இது, ஆனால் உங்களுடைய சித்தம் நிறைவேற்று நீங்கள் சொல்லணும். ஆனால் இதையே வச்சு பிடிச்சி உபவாசம் போட்டு தொங்கி மக்கள் கண்ணீர் வடித்து தூக்கத்தை கெடுத்து அப்படி ஜோம் பண்ணக்கூடாதான். அப்படி நீங்கள் என்ன கேள்வி பார்த்து கேள்வி எழுப்புனா ஜோம் பண்ணணும். அது ஒன்று மாற்றிக்கிறதே இல்லை. நம்மளுக்கு புரிவதற்காக சொல்கிறாங்க. யோசிப்பு சிறைச்சாலைக்கு போயிட்டான். நான் ஏற்கனவே நீங்கள் சொன்னாலும் சொல்லியிருப்பேன். சிறைச்சாலைக்கு அநியாயமாக போயிட்டான், பாவம் செய்யாமல் போயிட்டான், பாவம் செய்யாமல் போயிட்டான். இப்போ அவன் உள்ள போய் ஃபாஸ்டிங் போட்டான் 40 நாள், அல்லது வெளியே வர்ற வரைக்கும் உபவாசம் சாப்பிடாம. நான் பேச உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது. நம்ம என்ன செஞ்சிடணும், எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும். எனக்கு இது வேணும் அது வேணும் கேள்விப்பட்டு பற்றி நம்ம இப்போ பேச வரல. யோசிப்பு ஒருவேளை 40 நாள் உபவாசம் போட்டிருந்தா, இல்லை சாகுமுறை உண்ணாவிரதம் வெளியே வந்தாங்க உபவாசம், நான் விடுதலையாக வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்ட்டு அவன் வந்து உபவாசத்துக்கு இருந்தா தேவ சித்தம் இருக்கு. தேவ சித்தம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யறேன், எதிரா மாறி இல்லை. உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு அந்த பாதையை விட்டுட்டு நான் என்ன செஞ்சிருந்தேன், எனக்கு ஒரு பாதையை இதுதான் புரியும். நம்ம வெளியே வந்தா கூட பொருத்திப்பாடு இல்லைன்னா இன்னொரு மந்திரி வீட்டில், இன்னொரு எகிப்தியருடைய வீட்டில், அங்குள்ள பிரச்சனை வீட்டில் நான் அடிமையாக இருக்கணும். சிறைச்சாலையில் இருந்தா நான் எப்படி இருந்தா ராஜாவாக இருந்தான். பிரதானிகளின் தலைமை அவங்க கையில் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க. இப்போ தேவ சித்தம் நிறைவேறதுக்கு ஒப்பு கொடுக்கணுமா, நம்ம திட்டத்தை எழுதி பிளான் போட்டு ஏதாவது 4:6 உங்களுடைய வேண்டுதல்களை ஸ்தோத்திரம் கொடுக்கக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு அவ்வளோதான். அவ்வளோதான் ஞானம் உள்ளவர். நம்முடைய அறிவு குறைவுள்ளதுன்னு சொல்றாரு. நம்ம கேட்டா கொஞ்சமாக கேட்போம், நம்ம கேட்டா சிறிதாக கேட்போம், நம்ம கேட்டா நம்ம அறிவுக்கு கேட்போம். அவருடைய அறிவு ஆராய முடியாது பிரியமானவர்களே. அவருடைய அறிவு ஆராய முடியாது. அவரு தந்தாருன்னா, அவரு என்ன ஆசீர்வதிச்சாருன்னா, யோசிப்பு நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான். யோசிப்பு நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான். 41 அதிகமாக வாசிங்க. 40 வாசிங்க. 41 வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே எல்லாரும் சொல்லிட்டாரு. உன் வார்த்தைப்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்துல மட்டும் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். மீண்டும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் என்று சொல்லி இந்த உயர்வு வர வரைக்கும் யோசிப்பு காத்திருந்தான் பிரியமானது. அவனுக்கு நம்மளை போல இவ்வளவு பெரிய வேதம்லாம் என்ன செய்யல கொடுக்கப்படுங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார், ஆமா அவர்களை பாதுகாக்கிறார் சொல்லி அவனுக்கு பிரச்சனைலாம் நியாயப்பிரமாணமே கிடையாதுங்க. மோசே தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். அவருடைய காலத்துக்கு 400 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கும், குறைஞ்சது 400 சம்திங் இருக்கும். அவங்க அங்கே போய் 434 வருஷம் கழிச்சு தான் எகிப்திலிருந்து கிளம்புறாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. ஆனால் முறுமுறுக்கலை, ஆனால் முறுமுறுக்கலை, நான் கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தாங்க. நம்மளும் தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொண்டோம்.
தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும். ஆமாம், அதாவது இப்போ 37 வாசிங்க சங்கீதம். கர்த்தர் அவர் நியாயத்தை விரும்புகிறவர், ஆனால் அவர் தவறவே மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் ஒருபோதும் தவற மாட்டார். நம்ம ஒருவேளை தவறலாம், நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் தவற மாட்டார். நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்பட கடவர்கள். இப்போ துன்மார்களுடைய சந்ததியோ சொல்லுங்களேன், ஒரு வேதனையான காரியம் இருக்குல்ல. 2 காரியத்தை முன்வைக்கிறாங்க. நீதிமானுடைய சந்ததி. நான் 37:25 வாசிங்க. ஆனாலும் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும். அப்போ அவர் நீதிமானையும் கைவிட மாட்டார், அவனுடைய சந்ததியையும். நான் இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அது ஆண்டவர் நியாயத்தை விரும்புகிறார் இல்லையா, அவர் அதை பிசகவே மாட்டார். அவர் அதை பிசகவே மாட்டார், மாறவே மாட்டார். மனம் திரும்பும்போது மட்டும்தான் நமக்கு மீட்பு. இப்போ நம்ம பார்த்துட்டோம், அப்படியே வார்த்தையை கை கொண்டு நடந்தால் ஏற்ற காலத்தில் முன்மாறி பின்மாறி. ஆமாம், அப்போ கீழே தொடர்ந்து வாசிக்க தெரியும். 6 மாடல்கள் வாசிக்கும். 11 உபாகமம் 11 13 14. நம்முடைய ஆடு மாடுகளுக்காக நமக்கு வேலை செய்யற நமக்கு கீழே இருக்கிற யாவருக்காகவும் அது சொல்றது. நான் உன்னுடைய மிருக தீவன்களை கூட பட்டியா போட மாட்டேன், அதுக்கு தேவையான ஆகாரத்தை நானே கொடுப்பேன். ஆமா, மிருக ஜீவன் புல்ல சாப்பிடும், இவரு மிருக ஜீவனை சாப்பிடுறாரு. மிருக ஜீவன் அப்படின்னா வாசுங்க செய்வேன். அப்ப என்ன அர்த்தம்? ஆடு மாட்டுக்கு காசு கொடுத்து என்ன செய்ய வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு புல் இல்லைன்னா உனக்கு விளக்குறையமா வைக்கோலோ காஞ்ச நாத்தோ ஏதாவது ஒன்று எதாவது தவிர புண்ணாக்கு பண்ணலாம். அது கூட உனக்கு என்ன செய்வேன், இலவசமா நானே கொடுப்பேன். நீ அந்த நல்ல கொடுத்த ஆடுகளை கன்றுகளை நீ என்ன செய்யலாம், சாப்பிட. இதெல்லாம் நான் உனக்கு செஞ்சு தந்துடுறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு தேவனத்தில் அன்பு கூட்டோட கற்பனைகளை கீழ்ப்படியணும். இப்போ வாங்க அப்படியே 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தங்கள் பிதாக்களுடைய நாமங்களை சொல்லி தான் எழுதுவாங்க. பிதாக்களுடைய நாமங்களை சொல்லி ஆகாஷ் என்பவனுடைய பையன் எசேக்கியா. புரியுதா உங்களுக்கு? ஆகாஷ் என்கிற ராஜாவினுடைய பையன் எசேக்கியா. இந்த எசேக்கியா நல்ல தேவனுக்கு பயந்து தேவனுக்கு ஆமாம் உண்மையாக தான் வாழ்ந்தான். ஆனாலும் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆனது ஒரு உதவி செஞ்சார். அவன் வந்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்தான். 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள். ஒழுங்குபடுத்தும் போதும். இப்போ வந்து சொல்லிட்டான், எப்போ நீ எல்லாரும் சரி பண்ணு, உயிர் எழுதுனா எழுது, உனக்கு அடுத்தாப்புல ராஜா யாருக்கு வேணும், யாரை மந்திரி யாருன்னு என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் என்ன செய் ரெடி பண்ணுன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இவன் அழுகுதான், ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்கிறாரு. அப்படியே வசனம் முடிக்கணும். 6ஆம் வசனம் வாசிக்கணும். போதும். இப்போ ஒரு நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டி வைத்தாரு. அதுக்கப்புறம் சொல்றது அசிரிய ராஜாவுடைய கைக்கு நான் தப்பு பண்ணாரு, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து முடிச்சிட்டாரு. அதே மாதிரி இருந்தாரு. அசிரிய ராஜா வந்தா முதலே சொல்லிட்டாரு, இவன்ட்ட அசிரிய ராஜாவுடைய கைக்கு நான் என்ன செய்வேன், தப்பு பண்ணாரு,
எல்லாத்தையும் தப்பு வச்சாரு, எல்லாம் முடிஞ்சது. இப்போ 15 வருஷத்தை என்ன செஞ்சிட்டாரு? இந்த சம்பவம் ஆண்கள் மறக்க முடியுமா? சாக கிடந்தவன் அவனை உயிர் பழிக்க வச்சு எத்தனை வருஷம் கொடுத்தாரு? இப்போ 21 வருஷம். ஆமாம், நீ 20 அதிகமாக 21 வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். 20 எசேக்கியா 15 வருஷம் முடிஞ்சிட்டு. தேவன் சொன்ன 15 வருஷம் முடிஞ்சிட்டு. எசேக்கியா ராஜாவே 15 வருஷம் அவனுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் இறக்க மாட்டி எல்லாம் செஞ்சுட்டாரு. இப்ப அவன் பையன் யாரு? மனாசேக்கு வயசு என்ன? 21 வாசிங்க. அப்போ அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் பிறந்திருக்கலாம். எல்லாம் கவனிங்க. வேதம் புதைப்பொருள் பிரியமாக அவனை எவ்வளோ அழகாக வளர்த்துருப்பாரு. நானே செத்துருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்போம், புல்லு முளைச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு கூட்டி கொடுத்தாரு. செல்ல மகன் சொல்லுங்க, வயதானதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் அவனை எப்படி வளர்த்துருப்பாங்க? 12 வயசு இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அசேரியா ராஜா வந்தான், சனகரிப்பு 1,89,000 போர் வீரர்களை கூப்பிட்டு வந்தான். ஒரே ஒரு தூதன் வந்து அவ்வளோ பெரிய சங்காரம் பண்ணிட்டான். அது எப்படி நடந்தது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அறிவுக்கு என்ன செய்யலை, எட்டலை. நான் ஆண்டவர் எங்களை கைவிடுவேன். எசேக்கியா 12 வயது பாலகண்ட சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம பேசணும், அப்பா நான் உன்னை ஏதாவது தப்பு பண்ணும்போது சொல்லிடுவான், இதுக்காக நான் பெற்றேன். என்னோட அந்திய காலத்தில் எனக்கே 15 வருஷத்தை அவர் பிச்சை போட்டாரு. அந்த பிச்சையில் ஒன்று பெற்றேன், நீ என்ன பேசுறியா? அவங்க வீட்டில் வருஷம் வாக்குவாதம் வந்திருந்தா, இல்லை நான் சொல்கிறத கேட்காம இருந்தா இவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நிச்சயமாக எழுதியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த மனசே ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. நீங்கள் தான் சந்தேகப்படுறது மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை வீட்டில் வளரும்போது ஹாஸ்டலில் அங்கே தான் தங்கியிருந்த வளரல, வீட்டில் வளரலாம். இப்போ ராஜா வாங்கிட்டான். இவன் என்ன செஞ்சுக்கணும்? ஆண்டவருக்கு எல்லா ராஜாக்களை விட இது இஸ்ரவேல் ராஜாக்கள் தான் தப்பு பண்ணாங்க. ஆனால் இவன் யூதா ராஜா, இவன் எல்லாரையும் விட மோசமாக ஒரு வேலையை செஞ்சுட்டான். இவன் என்ன செஞ்சுட்டான்? அப்படியே வாசிக்கலாம், 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அதான் கானானியர், ஏத்தியர், எபூசியர், எமோரியர், கிர்காசியர் இவங்கெல்லாம் பிறந்தாரு. அவங்க யாருங்கிறத நம்ம பின்னொரு நாளாக பார்க்கலாம். அவங்க வந்து சாபத்தின் சந்ததி. ஆமாம், ஒரு தலைமுறை சபிச்சாரு, அவங்களுடைய சந்ததி. அது நம்ம வேதத்தினுடைய ஆதாரத்துக்கு பின்னாடி பார்க்கலாம். இப்போ அந்த துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பின்படியையும் செய்து, அப்போ தன் தகப்பனுக்கு முன்னால் அந்த ஆமோன்னு சொன்னோம் இல்லையா? அம்மோனா அவன் அப்பா பேர் வந்து எசேக்கியா அப்பா பேர் வந்து 18:1 ஏழாவின் குமாரன் யோசியாவின் 3ஆம் வருஷத்துல ஆகாஷ். இந்த ஆகாஷ் ராஜா அவங்களுடைய நாட்கள்ல பலிபீடத்தை கட்டிருக்காங்க. பாகாலு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருக்காங்க. அதை வந்து எசேக்கியா ராஜா என்ன செஞ்சிருக்கான்? தகர்த்துருக்கான். அப்படிதான் அர்த்தம். வாசிங்க. அப்பா செஞ்ச ஒரு நல்ல காரியம். பாகாலுக்குள்ள வழிபட்டெல்லாம் தகர்த்து போட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை வழிபட்டதை இவன் மாற்றி அமைக்கிறான். எப்போ? அந்திய காலத்துல 15 வருஷம் கூட்டி கொடுக்காம இருந்தா கூட கூட்டி, நான் உங்களுக்கு நீங்கள் வீட்டை போய் உட்காந்து தியானிச்சு பாருங்க. அவருக்கு காலத்தை முடிக்கிறேன்றாரு. கர்த்தாவே சோதனம், என்னுடைய சந்தையை ஆசீர்வதிச்சு என்னைக்கா சாகத்து பார்க்க போகிறோம், போய் தொலைஞ்சிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. இவனை பெற்று போட்டு இதனுடைய விளைவு எப்படி வருது பாருங்க. இவனுடைய விளைவு எப்படி வருது பாருங்க. அவன் வேண்டான்னு தகர்த்து போட்ட அந்த அறிவுறுப்பின்படி செய்யவும் கர்த்தருக்கு விரோதமாக பலிபீடத்தை என்ன செஞ்சானா? திரும்ப கட்டினானா? வாசிங்க. அவன் ரொம்ப விக்கிரகாரன். அவனுக்கு ஆண்டவர் மனதுக்கு 2-3 வாய்ப்பு கொடுத்தாரு. நம்ம அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். நீங்களாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது பின்னாடி நாங்கள் பார்க்கலாம். அந்த ஆகாப் ராஜாவுக்கு ஈக்குவலா யூதாவின் ராஜா ரெண்டா பிரிஞ்சுட்டாப்போம். இறக்கமுடைய காலத்தில், ரெகபெயாமுடைய காலத்தில் ரெண்டா பிரிஞ்சுட்டு இறக்காம ரகவேம் இஸ்ரவேல் யூதா இருக்கு. யூதா ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள்
தான் வருவாங்க. ஆனாலும் அதை வந்து என்ன செஞ்சிருந்தான், பாகால வழிபட்டு தான். அந்த ஆகாப் ராஜாவை போல இவன் பாகாலுக்கு வழிபடங்களை கட்டி விக்கிரக தோப்பை உண்டாக்கி அது பெரிய இது கட்டிட்டான். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அங்கே வந்து பேர் வச்சு அத்தனை சுடர்களையும் அவன் வணங்க ஆரம்பிச்சுட்டான். அதோட விடல. நான் என்ன சொன்னேன், இடையில பிறந்தவன் கடைசியில பிறந்தவன் அதோட விடல. பாகாலுக்கு கட்டினா தோப்பு வச்சா வானத்தின் சேனையில பணிஞ்ச அதோட நிறுத்தல. அவனுடைய அக்கறை எப்படி பெருகிருப்பாங்க. எங்க வந்து பலிபடுத்துறா? கர்த்தருடைய ஆலயத்துல. இப்ப பாருங்க, பிரகாரத்துக்கு வந்துட்டான். துணிகரம் கட்டி பாருங்க, தான் பெத்த பிள்ளைய தீ மிதிக்க பண்ணி மிகுதியாய் செய்தான். இப்போ வாங்க 2 நாளாகமம் 33 9 10 11 12 அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அனைத்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினார். இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பாவம் செஞ்சாங்களோ அதே போல யூதா ஜனங்கள் பாவம் செய்வதற்கு யார் காரணமா மாறிட்டா? ஒருத்தர் 2 பேர் இல்லை. இவன் தப்பு பண்ணது மாத்திரமல்ல, யூதா முழுவதும் பாவம் செய்வதற்கு இவர் காரணம் கர்த்தாவா? அந்த மனசையை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்திய நாட்டில் பிறந்தவர். இப்போ பாருங்களேன், அதில் ரொம்ப தெளிவாக நம்ம கவனிக்க வேண்டிய வசனம், கர்த்தர் மனோசையோடும் இப்போ ஜனத்தோடும் சேர்த்து பேசுறாரு. வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, மனசுக்கு மட்டும் வந்து சொல்லல, தீர்க்கதரிசியை வச்சு அந்த ஜனத்தோடும். அப்ப அந்த ஜனங்களுக்காக என்ன வந்திருக்கணும்? உணர்வு வந்திருக்கணும். ராஜாக்கு எதிராக என்ன செஞ்சிருக்கலாம்? கிளர்ச்சி. பாகால் தெய்வம் இல்லைன்னு என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்களா? ஆனா அந்த ஜனங்களும் இவன் பின்னாலே ராஜா தான் அந்த முகத்தை, அதாவது நம்மளுடைய பகைச்சிடக்கூடாது. ராஜாவா பகைச்சிடக்கூடாது. இவனும் விழுந்து இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் ராஜா தேவன் சொன்னது ராஜா வந்து ஜனங்களும் கவனிக்கிறார். யார் வர பண்ணது? காரணம் யாரு? உங்களுடைய கீழ்ப்படியாம. அப்படி இருக்கலாமா? அங்க சொல்றல, நான் தீர்க்கதரிசி அனுப்புறேன், நான் சொல்றேன், கர்த்தர் பேசினாலே வேதம் சொல்லுது. ஏதாவது ஒரு வேதத்தை என்ன செஞ்சிருக்காரு தெரிவிச்சோம். இவங்க என்ன செய்யல? கீழ்ப்படியல. நம்மளுமே இந்த கீழ்ப்படியாம பெரிய பாவங்கிறது நமக்கு தெரியுதுல்ல. சின்ன திருடு, அது நமக்கு திருடவே தெரியாது. நேரத்தை திருடுறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்குறோமான்னு பார்த்தா அது டைம் இல்லைல்ல. டைமை கொடுத்தது ஆனால் அவருக்கு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு சிரிப்பு வரும். டைம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவரை தேடுறதுக்கு சரிப்பா, காலையில் டைம் இல்லை, பகல்ல மதியானம் இரவு, ஏன் ஒரு நாள் லீவே தான் போடுங்களா? செல்போன் பார்க்கறதுக்கு நேரம் ஒரு 10 நாள் வேண்டாம். முதல்ல ஒரு 24 hours. இன்னைக்கு மதியானம் சர்ச்சு 8-10 மணிக்கு முடியுமா? 10 மணிலேருந்து சர்ச்சை ஞாயிற்றுக்கிழமை வேற லீவு. நான் திங்கக்கிழமை காலை 10 மணி வரைக்கும் சாயங்காலம் ஒரு செய்திக்கு மட்டும் தான் செல்ல போடுவேன். நான் காலையில் செய்திக்கு மட்டும் தான் செல்ல பார்ப்பேன். வேறு எந்த ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், எந்த பொழுதுபோக்கும் பார்க்க மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? வாய்ப்பு இருக்கா? நான் அப்படி 50 நாள் 2 முறை எடுத்துருந்தேன். செஞ்சு பாருங்க.
ஆண்டுடைய ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு ஆண்டு ஒன்று கூட பேசுவாருங்க. அதுதான் ஆண்டுள்ள பிரயாசம். சொல்ல படிக்கிறோம் இல்லையா, 24 hours வரைக்கும் இருந்து பாருங்க. முதல் 24 hours தான் கஷ்டமா இருக்கும். அடுத்தது 3 நாள் இருந்து பாருங்க, அது ஒரு நாள் இருந்து பாருங்க, அது ஒரு பொருட்டாவே தெரியாது. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரு பொருட்டாவே. ஆனால் இப்போ எங்கே போய் நின்னாலும் மனிதர்கள் எங்கே போய் நின்னாலும் போன உடனே சொல்லலாம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்மளை அதை ஆய்வு செய்யுங்க. அது தெரியல. 24 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி பாருங்க, நிறுத்தி பாருங்க. முதல் 24 மணி நேரம் உங்களுக்கு கஷ்டம். அது செல் எடுக்க உங்களுக்கு டைம் வருதா, செல் எடுக்க கை போகுதா, வேண்டாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், பைபிள் எடுப்போம், ஒரு வசனம், ஒரு அதிகாரம், நம்ம மனசை பற்றிய காரியம் என்னதான் இருக்கு அதை படிச்சுதான் பாருங்க. ஒரே நாள்ல எங்க வீட்டில் நாங்கள் 4 பேர், எங்க மனைவி, எங்க பையன், எங்க பொண்ணு, நாங்கள் தான் உட்கார்ந்து ஒரே நாள் ஒரு ஆகமம் முடிச்சுட்டோம். ஆகமம்னா எப்சா, எபேசியர், கொலோசியர், இதெல்லாம் 4 அதிகாரம் ஈஸியா இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரே நாள்ல நான் என்ன உங்களுக்கு அது ஆவிக்குரிய ஜீவித்துக்கு பிரயோஜனமா இருக்கும். யோபு 66 அதிகாரம் இருக்கு ஏசாயால, 42 அதிகாரம் நினைக்கிறேன் யோபுல, 150 அதிகாரம் இருக்கு சங்கீதம். நாங்கள் படிச்சிருக்கோம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரே நாள்ல இந்த செல்போன் எடுத்து ஆர்வம் வருது இல்லையா, 24 hours நீங்க நிறுத்தி பாருங்க. இப்போ செல்போனு, முன்னால டிவி, ஒவ்வொரு டிவிலையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் போடுவான். சொல்வதான உண்மையா, அது இப்போ இந்த இதெல்லாம் முன்னால நீங்கள் கேட்ட பாடல் அது இதுன்னு ஏதோ ஒரு எதை தொடர்ந்தாலும் ப்ரோக்ராம். இந்த சினிமா உலகமே அது உள்ள கேட்டு கேட்க வேண்டாம், வரிசையா படம். அப்படின்னு அந்த கேடிவியா ஏதோ ஒரு டிவி வந்து தொடங்கும். 10-20 வருஷத்துக்கு அது ஸ்டார்டிங்ல எல்லா வீட்லையும் ஓடிட்டு இருக்கோம். காலையில் 6 மணிக்கு தான் ஓடிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் டிவி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து அதுக்கு எதிராக நின்றேன். திருமணத்துக்கு முன்னாடி இப்போ எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, கேபிள் தான் கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, மற்றவங்க வழிக்கு போகிறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் 24 hours நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்கன்னா, அப்போ நீங்கள் இப்படி மாறுவதற்கு ஆண்களுடைய கிருபையில் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் எனக்கு எத்தனை ஆசீர்வாதம் வந்து தெரியுமா? ஆண்களுடைய நீதியும் விளைச்சா இவன் அனுப்பிப்போறதுக்கு என்ன செஞ்சுட்டான், இது மறக்காது இல்லை. இப்போ உங்களுக்கு நான் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்கிறீங்களா இல்லையா அது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையில நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதிக்க முடியாதெல்லாம் சாதிக்க முடியுமா? உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அது பெரிய ஊற்றுதான் இருக்கும். உலகம் இல்லைன்னு சொல்லணும், ஆண்டவர் தருவார். எதுவாக இருக்கட்டும், நீங்க பயப்பட விசுவாசம். எல்லாரும் இடஒதுக்கு என்ன செஞ்சுட்டான், தொடர்ந்து வாசனையா ஓடி ஒளிஞ்சிருக்கான். ஓடி ஒளிஞ்சிருக்கிற இடம் இல்லையாப்பா. ராஜா அசிரிய ராஜாவுக்கு பயந்து ஓடி எங்க போய் ஒளிஞ்சிருக்கான், முச்செடியின் நடுவில் போய் அவன் பிடிச்சு வெண்கல சங்கிலியை போட்டு இப்ப அவனை எங்க கொண்டு போயிட்டாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் பார்த்தீங்களா, இப்போ அப்பா சொன்னது, அவன் சுற்றி இருக்கிறது சொன்னது என்ன நினைச்சிருக்கு, ஏன்னா அவன் போய் பகல்ல வழிபட்டுக்கணும். உங்களுக்கு புரியுதா? இப்படி அவன் நெருக்கப்படுகையில அவன் பகல்ல திட்டி இருக்கணும், இல்லைன்னா அவன் பகல்ல தேடி இருக்கணும். இவனுக்கு இப்ப பத்தி இவனுக்கு பிரியமானவர்கள் அப்ப சொல்லி இருக்கிறாங்க, இவனுக்கு தெரியும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் கர்த்தர் என்று. ஆனா அவன் அதை என்ன செய்யலன்னா அனுசரிக்கிறான். தேவனை தேடல, முழுமனோடு தேடல. அப்பா இடிச்சு போட்டத தாத்தா கிட்டாங்களா, அவர் பேர நான் விளக்க பண்ணுவேன்னு சொல்லி தாத்தா காலத்தில் கிட்டாரா அதை அவர் வழிபட்டாரு. ஆமா, நீங்க அதே 1-2 17 படிக்கலாம், இப்போ போக வேண்டாம். அதை இவன் என்ன செய்யலாம், திரும்ப கட்டி வானத்தின் சேனையில படிக்கிட்டு ஜனங்கள் ஆண்டவர் கட்டு கட்டினா சாலமோனுடைய ஆலயத்துல 2 பிரகாரத்திலும் அவன் என்ன செஞ்சான், பலிபீடத்தை கட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்கள சொர்க்கத்தை கொண்டு வச்சுட்டான். அதை வாசிங்க, அவங்க 2 பிரகாரங்கள் என்ன வச்சாங்க. பலிபீடங்களை கட்டினா 5:21 கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கும் பலிபீடங்களை கட்டிட்டான். இங்க கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வந்து கட்டிட்டான்.
இப்ப அறிவு வருது. வெங்கல சங்கில போய் எழுதிட்டான், பிடிச்சி முச்சடியில இருந்து தூக்கிட்டு போய் எங்க வச்சுட்டான்? பாபிலோன்ல இருக்கவன் ஜெபம் பண்றான். வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் கெஞ்சினானா? என்ன செஞ்சானா? நல்லா பார்த்துக்கோங்க. கெஞ்சினானா? தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக என்ன செஞ்சானா? அதான் சொன்னா, கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு தாழ்த்தணும். அப்படின்னா தான் அவனுக்கு நித்திய ராஜ்யம் உண்டு. அதான் நீதிமொழி 22:4 வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இந்த உயர்வானது, விடுதலையானது தாழ்த்துக்கிற அத்தனை பேருக்கும் கிடைச்சிடும். ஆனா திரும்ப கிடைச்சிடும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா தான் நித்திய ராஜ்யத்தை சொல்லிருக்க முடியும். இவன் எல்லாருடைய வீழ்ச்சிக்கு என்ன செஞ்சுட்டான்? காரணமாயிட்டான். திரும்ப பாபிலோனுக்கு போயிட்டான். பாபிலோன்ல இருந்தாம என்ன செஞ்சானா? இப்படி நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை என்ன செஞ்சானா? தாழ்த்தினான். அவரை நோக்கி பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அன்புள்ள பிரயாசம் நம்ம மேல அவர் வச்சிருக்கிற இறக்கம். ஆமா, நம்ம மேல அவர் வச்சிருக்கிற திரும்ப அதுக்கு பூமியில வேற யாராலையும் கொடுக்க முடியாது தெரியுமா? ஆமா, அந்த நன்மையை, அந்த தயவை. ஆமா, பாருங்க, இவன் பாவம் செய்து அநேகருடைய இடர்களுக்கு எவ்வளவு சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனையும் பாவம் செய்வதற்கு காரணமானவன். இப்ப இவன் பாட்டு இருக்கிறான். இப்ப அவன் ஆண்டவர்களுக்கு என்ன செய்யறான்? கெஞ்சி தாழ்த்திட்டான். இப்ப கெஞ்சி விண்ணப்பம் பண்ணி எவ்வளவு பாருப்பா, நீ வானத்தின் சிலையெல்லாம் என்ன செஞ்ச? பழி செலுத்தின, பழிந்து கொண்ட. அதனால நான் உன்னை என்ன செஞ்சேன்? அசீரிய ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்து உன்னை பாபிலோனுக்கு எடுத்து போயிட்டான். இப்ப நீ என்ன செய்யற? நான் எப்படி கேட்க முடியும்? அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல? துர்க்கிரியருக்கு தக்க தண்டனை உடனே கிடைக்கிறார். அதனால மனிதனுடைய இருதயம், மனது அதிகமா பாவம் செய்யணும்னு என்ன செஞ்சது? தைரியம் கொடுத்தது. அவன் பாருங்களா, அவன் சொல்றான், கெஞ்சினானா அவனுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சான்? வாசிங்க. பாபிலோன்ல சிறைச்சாலையில இருந்து வெளியே அனுப்பி அங்கே வைக்கல, ஒரு விடுதலை மட்டும் அவனுக்கு கொடுக்கல. அவனை திரும்ப யாரா எப்படி முடியும்? ஆண்டவரால் மட்டும்தான். அதை சொல்ல முடியாது. நடக்காதுன்னு சொல்ற காரியத்தை நடத்துகிறவர் நம்ம ஆண்டவர் பிரியமாக. ஆனால் அதுக்கு மனம் திரும்பணும். நான் தான் சொன்னா, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். நம்ம செய்ய வேண்டியதை விட்டுட்டு அவரு செய்வதற்கு நம்ம பிளான் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை நம்ம வேலை கிடையாது. ஆனா நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கோம்னா நமக்கு ஆசீர்வாதத்தை தேவனாலே கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவன் நன்மையை ஆசையா வழங்காது. 84:12 நினைக்கிறேன். 11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகம். ஏன் இதை சொல்றது? தேவனாகிய கர்த்தர் நல்லவரும் வீட்டு போயிருந்தாங்களா? சூரியனும் கேடகம் என் கூட இருந்தாருன்னா எதிரி என்ன வீழ்த்தவே முடியாதுங்க. ஆனா அவனுடைய பார்வைகளை வீழ்த்துவது போல தெரியும். சூரியன் நோக்கி பார்க்க முடியுமா? மத்தியான வெயில்ல சூரியனை பார்க்க முடியுமா? என்கிட்ட நெருங்கவே முடியாது. பிசாசு என்கிட்ட நெருங்கவே முடியாது. ஆனா சூழ்நிலையை பார்க்கும்போது அவன் ஜெயிச்சதா போல தோற்றம் அடிக்கிறான். என்னை ஏசிடுவான், என்னை திட்டிடுவான், எல்லாரும் முன்னாடி என்ன பறிச்சு பேசிடுவான். நான் எதிர்த்து பேசாம இருப்பேன். நான் வந்து அமைதலா இருக்கிறதா தோற்றம் பெற்றது அர்த்தம் இல்ல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் சகிக்கிறேன் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நான் சகிக்கிறதுனால நான் தோற்று போடவில்லை. வெற்றியை சுதந்திரிக்க பிறந்தவன், வெற்றியை சுதந்திரிக்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து நான் அமைதலா இருக்கிறேன். தீமைக்கு தீமை, விலாசனத்துக்கு எதையுமே நம்ம செய்ய, நம்ம செய்ய முடியாது. நம்முடைய வேலை இல்லை. அவன் சொல்றாரு, வாசிக்க சொல்லுது, சூரியனும் கேடகமானவர் யாருக்கு அருள்வார்?
அவர் சொல்றாரு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு அவர் என்ன செய்யலாம், கிருபையையும் நன்மையும் அறிகிறவர். அந்த வசனம் தான் சொல்லுது, மகிமையும் கிருபையையும் அறிகிறவர். அவர் தருவார். என்ன தருவார்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அந்த நன்மை தான் முதல்ல சொல்லிட்டாருங்க. நான் சூரியனா இருக்கிறேன், நான் உனக்கு உங்களுக்கு கேடகமா இருக்கிறேன்னு. இதை விட பெரிய இதை விட பெரிய பாதுகாப்பு பூமியில நம்மளால ஒன்று முடிய முடியுமா? ஒன்று முடிய முடியுமா? முடியாது. கர்த்தர் நமக்கு அரணாக இருக்கிறார். இவன் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போக போயிட்டான். அங்க வெண்கல சங்கில பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சாச்சு. இப்போ அவனுக்கு இஞ்சிதான் அவனுடைய விருப்பத்துக்கு அவன் இறங்கி அவனை பாபிலோன் ராஜ்யத்தினுடைய சிறைச்சாலையை விட்டு வெளியே கொண்டு வந்தார். வேணும் சொல்லல, பாபிலோன் ராஜா அவனை ஒரு சராசரி மனுஷனா வாழ்ந்துட்டு போட்டுன்னு, ஆமா தண்டனை இல்லாத கைதியா இருக்கட்டும் அப்படிலாம் இல்லை, அவனை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்தார். எந்த ராஜா அவனை விடுவான்? நடந்தது. அவங்களுக்குள்ள ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவனை என்ன செஞ்சிருக்காங்க, திரும்ப கொண்டு வந்து எருசலேமுக்கு தொடர்ந்து வாசிமா. அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அப்பொழுதுதான் அவன் அறிஞ்சிருக்கிறான் கர்த்தரே. அப்போ அவனுக்கு அதை பற்றி அறிவு எழுதி இருக்கு. இப்போ அவன் சர்ச்சில் 15 வருஷங்க 33 பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறமாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டார். இப்போ திரும்ப யூதா ஜனங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நீங்க பாகால என்ன செய்யாதீங்க, சேவிக்காதீங்க, கர்த்தரை வழி. அவங்க எழுவதுக்கு காரணமாக இருந்தவன் திரும்ப என்ன செஞ்சிட்டான், பறைசாற்றிட்டா கர்த்தரே தேவன் வந்து முடிஞ்சிச்சு. இதோட அவன் கதை என்ன செஞ்சுட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க பிள்ளைங்க வராங்க. இப்போ நீங்க 20 வருஷங்க 33 20 வருஷங்க. மனாசே தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் பிள்ளை வந்துட்டான். இவனாவது கர்த்தருக்கு பணி நடக்கணுமா இல்லையா? தொடர்ந்து வாசிங்க. ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான. இப்போ மனாசேயை குறித்து சாட்சி எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? அவன் மகன் திரும்பினா அவனை கொண்டு வந்தாரு. அது எனக்கு என்ன செய்யப்படல இந்த இடத்துல அவனுக்கு உதவி செஞ்சார். மனம் திரும்பும் போது மட்டும்தான் முக்கியமான மனம் திரும்பும். நமக்கு சங்கீதம் 37 வருஷம் அவர் பரிசுத்தவான்களை என்ன செய்யறாரா? காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார், நன்மை செய்கிறார். அந்த ஆண்டவரை அவங்க என்ன செய்யக்கூடாது, விட்டு விடவே. அவன் அவன் பையன் அவன் ராஜா வரும்போது வயசு என்ன? 22 வயது. அப்போ அவனுக்கு 12 வயசு பையனுக்கு கர்த்தரே தேவன் என்ன செஞ்சிருக்கு? எங்க போனதுக்கு அப்புறம் நெருக்கப்படும் போது பாபிலோனில் இருக்கும்போது அறிவு வருது. 22 வயசு. இப்போ மனோசே எப்பா எங்க அப்பா சொன்னாங்க 15 வருஷம் கூட்டி கொடுத்தாங்களா, அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் பிறந்திருக்கேன். நான் 12 வயசுல ராஜாவாயிட்டேன். ராஜாவானாலும் நான் ஆகாஷ் எங்க தாத்தா பண்ண மாதிரி நானும் விக்கிரகங்களையும் பாகாலையும் வழிபட்டேன். தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் நான் விக்கிரகத்தை வச்சுட்டேன். அதனால பாபிலோன் ராஜா வந்துட்டான். அசிரிய ராஜா என்னை கூட்டிட்டு போயிட்டான். நான் வெங்கல் சங்கிலில் கெட்டப்பட்டு நான் பாபிலோனில் சிறைச்சாலையில் இருந்தேன். ஆனாலும் நான் ஆண்டவர் நோக்கி தாழ்த்தி துணிச்சு விண்ணப்பிச்சேன். என் விண்ணப்பத்தை அவர் என்ன செஞ்சாரு? 22 வயசு பையன் இவன் என்ன செஞ்சிருக்கான் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. இல்ல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் 22 குஞ்சு போயான் தன் தகப்பனாகிய பண்ணி வைத்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் அவன் சுட்டரிச்சா கூட கொஞ்சம் 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 கேள்விப்பட்ட மிச்சம் மீதி எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் இவன் திரும்ப எழுப்பிட்டு
என்ன ஜனங்கள் இது? இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோங்க. நீ அப்படியே கண்ணை மூடி, இல்லை இப்போ இல்லை, இப்போ கண்ணை மூடி தூக்கம் வந்துடும். நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து கண்ணை மூடி திரும்பி பார்க்கலாம். எத்தனை பேருக்கு திருமணம் ஆகுமா, நமக்குலாம் இந்த உயர்வு வருமா, இந்த வேலை கிடைக்குமா, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, இல்லை நம்மெல்லாம் இப்படி வருவோமான்னு எல்லாரும் சொல்லியிருப்பான். நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஏன் நம்ம அறிவுக்கே கூட நம்முடைய வளர்ச்சி எட்டாத உயரமா இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கொஞ்சத்தில் இருக்கிற உண்மையை பார்த்து இந்த அன்புள்ள பிரயாசம் என்று அவர் அதை எண்ணி நமக்கும் அவர் உதவி செய்து நம்மளை ஒரு ஆளாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஏற்ற கிருபைகளை தந்து நடத்தி இருக்கிறார். ஆனால் நம்ம அவர் ஆராதிக்கிற விதம், நம்ம அவருக்கு கொடுக்குற நேரம், ஊழியத்துக்கு செய்த காரியம், தேவ ராஜ்யத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது? உட்கார்ந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் நான் இஸ்ரவேல் ஜனங்களாக தான் நினைக்கிறேன். பாதை இஞ்சி வெளியே வந்தா மண்ணா, கேட்டா காடை, தாகத்துக்கு கண்மலையிலிருந்து என்னதான் இவங்களை எல்லாம் அனுபவிக்கிறவங்க, இவங்களை எல்லாம் கேள்விப்பட்டவங்க இல்லை, அவனுக்கு இவங்களை எல்லாம் அனுபவிக்கிறவங்க முடிவுட்டாங்க. எவ்வளவு அதான் சேவன் சொன்னா வணங்கா எப்படி எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் நியாயத்தை விரும்புவது. நாங்கள் யாரும் போய் அவர்கிட்ட விரல் நீட்டி நீ ஏன் இப்படி செஞ்சுன்னு கேள்வி கேட்க முடியாது. அந்த அம்மனுக்கும் அவருக்கு வாய்ப்பு தான் கொடுத்தாரு. அவன் என்ன செய்யலை, தேடலை. அதுக்கு அடுத்த ஒரு ராஜா போகணும். வாசனம் 23. தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு கிளர்ச்சி எழுந்துச்சா அன்னைக்கு எழுதுல மனசை நாட்கள்ல எல்லாரும் அவன் பின்னால் போனாங்க. இப்ப கிளர்ச்சி வந்துச்சு. எழுப்பி கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணின யாவரையும் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். இப்போ மனோசியின் பேர அப்படின்னு சொல்லாமா, மனோசே ஆமாம் அவன் பேர. இவனை குறித்து உங்கள் ஆசிரியர் நிறைய எடுத்துருப்பாங்க. சரி, இந்த யோசியா பற்றி பெரிய தீர்க்கதரிசனம்லாம் சொல்லி அவங்க அந்த பெரிய வருஷங்களுக்கு முன்னால் அறிவித்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி இந்த யோசியாக்கை வந்து இவன் கூட இந்த பார்வன் நைக்கோன்னு ஒரு ராஜாவுக்கு எதிராக போவான். அவனை வந்து இவன் கொண்டு போடுவான். அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைங்க வாசிக்க யோசியா இல்லை, நீங்கள் 2 நாளாகமும் 35 கடைசி வாசிங்களா 26 27. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதுக்கு பொறுத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆணியோடுத்த நடவடிக்கைகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 8 வயசுல அரசாண்டவன், ராஜ்யபுரத்துக்கு வந்தவன். ஆமா, இப்போ வாசி 36:1. அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயசு. இப்போ 23 வயசு. இவனுக்கு தெரியும் நம்ம அப்பா 8 வயசுல ராஜாவானாங்க. 8 வயசுல ராஜாவானாங்க. அவங்களுக்கு பிரியமான காரியங்களை செஞ்சான். அவன் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டு பிறந்ததுனால தேவனுக்கு பிரியமானதே செய்தான். இவன் பிள்ளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யலாம். தொடர்ந்து வாசிங்க. அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி போதும். நீங்க எரேமியா 15:1 வாசிங்க, 1-2 அப்படி வாசிங்க.
கர்த்தர் என்னை நோக்கி, ஆ மோசேயும் சாமுவேலும் ம் என் முகத்துக்கு முன்பாக என்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் விளக்கமா சொல்றாங்க. விளக்கமா எழுதாரு. எங்கே புறப்பட்டு போவோம்னு கேட்டா அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறைக்கு ஏதுவானவர்கள் சிறைக்கும் நேராய் போக வேண்டும் என்று தனித்தனியா சொல்றாரு. யார் யார் எது எதுக்கு பாத்திரவான்களோ அவங்க அது அதுக்கு புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி, கொண்டு போட பட்டயமும், பிடித்து இழுக்க நாய்களும், பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவும் எவ்வளவு அழகா கொண்டு வர பாருங்க. எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவர்களின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். யார் செய்த பாவத்தை எங்க பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் கரெக்டா எண்ணி பாருங்களா. நான் உட்கார்ந்து அப்படியே பார்க்கிறேன். அவன் செஞ்சிட்டான். செஞ்சது பழைய ஃபயல் கட்டி வச்சிருக்கிறாரு. நல்லா புரியுற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஃபயல் இருக்கு. அதில் மனாசே செய்த பாவம் கட்டி வச்சிருக்கிறாரு. கட்டி வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது மனசை பையன் பேர் என்னது? ஆமாம், ஆமோஸ். ஆமோன் அங்கு பிரியமில்லாத செஞ்சான். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் பற்றி பண்ண யாரு? யோசியா. 2ஆவது தலைமுறை. ஆமோஸ், யோசியா 2வது. 3வது யோவாஸ். மனோசே செஞ்ச பாவம் ஃபைல கட்டி தான் வச்சிருந்தாரு. பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம மன்னிப்பு. உங்களுக்கு புரிதல் நான் பேசுறது. நான் நினைக்கிறேன், நான் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் நான் செஞ்சேன், என்னை மன்னிச்சாரு, பாக்கியவன் என்னை கொண்டு வந்துட்டாரு. மனசில் என்ன வச்சுக்கோங்க. என் காலத்துல என்ன இல்லை. எசேக்கியாவில் கூட சொல்லுவார். அவன் சொல்லுவான், என் நாட்கள்லாவது சமாதானமும் நன்மையுமே இருக்குமே. அவனுக்கு 4வது தலைமுறை. மனசுக்கு சொல்றாரு. நீங்க எதையுமே 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க அப்படி சொல்றாரு. என்னென்ன ராஜாக்கள் காலத்தில் நடந்துச்சு. ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், இல்ல எரேமியா ஒண்ணு. பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்க்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள் ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா. எப்போ ஆமோனுடைய காலத்துல இருந்தா இவர் ரெட்டிகேஷன் வழங்க ஆரம்பிக்கிறார். நம்ம மனசை பையன் யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. போதும். நான் என்ன சொல்றேன், நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. உண்மை அதை மாற்றிக்க. ஆனா இனி இந்த சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாவமே செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, சிந்தனையில கூட நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா நான் ஒருவேளை பாவம் செய்து என்னுடைய ஃபயலில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் என் பேரன் உண்மையிலேயே அவன் ஆண்டவர் தேடுவார மாற்றுக்கிறது இல்லை. ஒருவேளை வழிகளுக்கு நடந்தா அவனோட பாவத்தை மட்டும் அவர் கணக்கு கேட்க மாட்டாரு. தூசியை தட்டி என்னோட ஃபயலையும் பாவம் செய்தது யோசியா பையன், மனோசை பையன். ஆனா இவர் சொல்றாரு, நீங்க 24 வாசிங்க. 2 ராஜாக்கள் 23, 25 வாசிங்க. மன்னிக்கணும், 23 வாசிங்க. அதுக்கப்புறம் 25 வாசிங்க. யோசியாவின் 18ஆம் வருஷத்துல, அதாவது யோசிய ராஜாவினுடைய 18ஆம் வருஷத்துல சம்பவம் நடக்கு. இன்னும் கீழே வாங்க. 25 வாசிங்க. தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு கலத்தோடும் மோசேயின் நியாயங்களை
செய்ய மனதை சாய்த்தான். அவனை கொடுத்த ராஜா அவனுக்கு முன் இருந்தது வித்தை, அவனுக்கு பின் எழும்பினது. இந்த யோசியாவுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்தாரு. ஆகிலும் மனோசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தம். சகல எப்ப சொல்றாரு? அவனுடைய பேரன் காலத்துல சொல்றாரு. மனோசேனுடைய பேரன் காலத்துல அவன் ஆண்டவருக்கு பயந்து உத்தமமாய் நடந்தான் என்று அவனை குறித்து நற்சாட்சி கொடுத்துட்டு சொல்றாரு. என் மனசுல வாசிங்க. அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல் நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் மன்னிப்பதுனா நீங்க வாசிக்கலாம். 135 வாசிங்க. 3 சங்கீதம் 133. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நினைத்திருப்பா? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு பெற்றுட்டா. ஆனா பாருங்களா, நம்ம உள்ளத்துல இருக்குங்கிறாரு. அது அவியாத அக்கினியா இருக்குங்கிறாரு. என்னால் அதை மறக்கவே முடியல என்று சொல்றாரு. பிரியமானவர்களே, இப்போ நம்ம பழைய காலத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஒரு வாய்ப்பு, மரணமா ஜீவனம், ரெண்டு நம்ம முன்னால் வச்சிருக்கிறார். உலகமா, உலகத்தின் சிற்றின்பமா, ஜீவனா. நீ எதை தெரிந்து கொள்ள? மோசே சொன்னா, அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். இதை விட்டுட்டு தேவ ஜனங்களோட பாடு அனுபவிப்பதே அவன் என்ன செஞ்சானா? தெரிந்து கொண்டான். உங்களுடைய தெரிந்து கொள்ள எப்படி இருக்கு? அவர் சொல்றாரு. 103 17 18 வாசிங்க. அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நீ நீதி சேர்த்து வைக்க முடியுமா? அப்படிதான் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய, அப்ப அவருடைய என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய நீதிய என்னால சம்பாதிச்சு, உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? ரெண்டு காரியத்தை கொடுக்கிறாரு. சாபத்தை சம்பாதிக்க முடியும், என்னால என் பேரம் பேத்திக்கு ஆக்கியை சம்பாதிக்க முடியும். அதான் அர்த்தம். மனசை செய்துட்டு போயிட்டான். விக்கிரகத்தை கொண்டு போய் அவருடைய 2 ஆலயத்துல 2 பிரகாரங்களிலும் அந்த கோபம் அவரால் என்ன செய்ய முடியல, சகிக்கவே முடியல. ஆலயத்துக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா நீங்க என்ன செஞ்சுறாங்க? சிந்தனையில கூட உங்களுக்கு புரியலையா நான் பேசுறது? ஆமா, எல்லாரும் பாடாது. அது இது எல்லாம் அவனுக்கு முன்னால் கூட செஞ்சிருந்தான். நியாயப்படுத்த வரல. அவன் அப்பா, யாரோட அப்பா? எசேக்கியாவுடைய அப்பா கூட அது பலிபீடமா வச்சிருந்தானா? இவன் எங்க கொண்டு வச்சான்? அப்ப அது அவருடைய மனசுல எரியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா இவன் செஞ்சது எசேக்கியா ராஜாவுடைய அப்பா. நீங்க வாசிங்க 1:2 வாசிங்க. ஒசையாவா அவர் பேரு? 32 வாசிங்க. 17:32. ஆமா, இந்த காரியம் எல்லாம் 18:1 வாசிங்க. ஆகாஷ் என்னும், அப்போ இவனுடைய பெயர் ஆகாஷ். இவனும் என்ன செஞ்சிருக்கான்? ஆண்டவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறான். ஆனா மனசை செய்திருந்தால் அவரை என்ன நிச்சயம் இல்லை. நன்மையை பெற்றவன், 15 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவன், 12 வயசுல ராஜா வாங்குறவன், அப்ப பேச்ச கேட்கல. பிரியமானவர்களே, அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒருவேளை
இது வரைக்கும் நீங்க ஏதாவது நினைச்சிருந்தா, செஞ்சிருந்தா, பேசியிருந்தா, இப்ப சொல்றேன், நீ ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருங்க, ஒப்பந்தமாயிருங்க. இனிமேலாவது தேவ ராஜ்யத்துக்கு விரோதம் என்ன செய்யக்கூடாது, மறந்து கூட பேசிடாதீங்க, கடந்து போயிருங்க. யாராவது உங்களை பேச வந்தா கூட நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க, நீங்க நன்மை செய்வீங்க. அவங்களையும் பேச விடாம பண்ண நான் தான் சொல்லியிருந்தேன். நாங்கள் கட்டியப்பூர் மாவட்டம் நினைக்கிறேன், நானும் பாசையாவும் போயிருந்தோம். அப்போ ஒரு வீட்டில் உட்காந்து பேசும்போது பெரியவர் தான் குடிக்கிறத பற்றி என்ன செஞ்சாங்க, ஒரு பேச ஆரம்பிச்சாங்க. நான் உடனே அவர் பெரியவராக இருந்தால் நான் சாப்பிடுவேன், யாராக இருந்தால் நான் சாப்பிடுவேங்க, என்னை வெளியே போயிட்டு சந்தோஷம், நான் போயிருந்தேன். ஆனால் சொல்ல வேண்டியதை நீங்கள் உட்காந்து பொறுமையாக இருப்பாங்க, வாக்காளர் வெளிப்படுத்தினா இங்கே தான் செய்யலாம். ஆனால் இவர் சொல்கிறாரு, அது என் உள்ளத்தில் இருக்குதுங்கிறாரு. யோகமான காலத்தில் யோசியாவுடைய காலத்தில் என் உள்ளத்தில் இருக்குதுங்கிறாரு. தூசியை கட்டி எடுத்துட்டாருங்க. இவன் மட்டும் கீழ்படுத்திருந்தான். இந்த தீர்க்கதரிசனத்தின்படி பிறந்தான் இல்லையா, யோசியா ராஜா மாதிரியே அவன் பிள்ளையும் கீழ்படுத்திருந்தா அவன் எழுதிருக்க மாட்டாரு. 4 தலைமுறை ஆயிரம் எசேக்கியா ராஜாக்கு அப்புறம் 4ஆம் தலைமுறை ஆயிரும். அவங்களையும் கீழ்படுத்திருந்தா, கீழ்படியா 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 புத்தா மாசம் உத்தமமாய் நடத்துவவர்களுக்கு நன்மையை அதை கொடுத்துருவாரு. இது கடவுள பேரும் 4 தலைமுறையை கூட தொட மாட்டார். அவர் வாக்கள் உண்மையில் இருக்கா பிதாக்களுடைய அக்கிரமத்தை புரியுதா நான் சொல்றது. நீங்க கீழ்படியும் போது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை சந்தித்து வைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபைலை கட்டி வைக்கவும் முடியும். மரணமா ஜீவனா, நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? நீங்க ஜீவனை தேர்ந்தெடுக்கணும்னா உங்க அறிவுக்கு நீ இடம் கொடுக்காதீங்க. உலகம் சொல்லணும் இப்படி அநியாயமா ஏமாத்துறாங்க. நீ கொடுத்துட்டு நீக்கு ஏன் சொல்லணும், நீங்க தேவ சமூகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒருத்தர் மட்டும் உத்தமமாக நல்லா காணாது, அந்த குடும்பத்தில் இருக்கிற 2 பேருமே நடக்கணும். நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஆபிரகாம் தான் சொன்னார். அவன் தான் முதல்ல கிடைச்சான். நீங்கள் வீட்டில் போய் ஆதியாகமம் 17, 18 வாசிங்க, அதை தெரிஞ்சு 17 அவன்கிட்ட வந்தான் சொல்கிறான். பிள்ளை இல்லை, 100 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவன் சொல்கிறாரு, அவன் சொன்னான் 100 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எங்கே பிள்ளை பிறக்கணும், இஸ்மவேல் போக்கு முன்பாக பிழைப்பானாக மனசுக்குள்ள சொல்கிறான். அவன் மனசுக்குள்ள சொன்னாங்க. அவர் அவன்கிட்ட வெளிப்படுத்தி பேசுறாரு, எப்பா நீ இஸ்மவேலுக்காக பண்ண விண்ணப்பத்தை நான் கேட்டேன்னுங்கிறாரு. அப்போ அவனுக்கு அறிவு வருது, நம்ம மனசுக்குள்ள நினைச்சோம். ஆண்டவர் பகிரங்கமாக சொல்றார். நடந்த சம்பவம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அவன் மனசுக்குள்ள சொன்னான். அதுக்கப்புறம் தான் அண்ணன் வழியில அவன் விட்டு சேரம் பண்ணுவான். ஆண்டு சொல்லிட்டாரு, நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்ட சரி மனதில் விட்டான், விசுவாசிட்டா, பிள்ளை கொடுத்துருக்காங்க, கொடுக்கல. மறு அதிகாரம் வாசிங்க 18 அவன் கூடார வாசலுக்கு பின்னால இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய தூதனுக்கு தெரியும் அவன் எங்க இருக்கா. அவன் எழுதியத்தின் நிலையும் தெரியும், ஏன் எழுதியத்தின் நிலையும் அவருக்கு தெரியும். அவர் கேட்கிறார், அவன் சாரா எங்கேன்னு கேட்காரு. அப்ப அவன் சொல்றான் கூடார வாசலுக்கு பின்னால இருக்கான். அவருக்கு தெரியாதா சாரா எங்கன்னு அவருக்கு தெரியும். கேட்கிறாரு, கூடார வாசலுக்கு பின்னால நிற்கிற அப்பா சொல்ற நான் உற்பவ காலத்துல வருவேன், அவர் ஒரு குமாரன் அணைச்சிருப்பான்னு அவன் சிரிக்கிறான். 100 வயசு ஆயிடுச்சு என் புருஷனுக்கு, எனக்கு இன்னும் இன்பம் உண்டா இருக்குமோன்னு கேட்கா. இது சாரா நைட்டுன்னு அவன் அங்கிருந்து குரல் கொடுக்கா. இல்லை 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 நான் அவருக்கும் மனதில் உள்ளதை சொன்னார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மளை அவர் பக்கம் கூட்டி சேர்ப்பதற்கு எத்தனை பிரயாசப்படுகிறார் தெரியுமா? அந்த மனதை நமக்கு என்ன இல்லை, மிருக குணம் உள்ளவன் அதை உணரானா, மூடன் அதை உணரான், மிருக குணம் உள்ளவன் அதை அறியாது சொல்லுது சொல்லி கொடுக்குறாருங்க. தகப்பன் தான் பிள்ளைக்கு சொல்லப்பட 17 ஆதியாகமம் 17 ஆபிரகாமிட்ட வந்து விசுவாசத்தை உருவாக்கினவர், வர்த்திக்கப்பட்டவர். அவன் யூனியன் சொன்னார். 18 சாராள் எங்கன்னு கேட்கிறாரு, தெரியும் உடல்வாசலுக்கு பின்னால் இருக்காங்க. அவ குறிப்பிட்ட உற்பவ கால திட்டத்தில் நான் வருவேன், அப்ப அவர் குமாரனை அணைச்சிக்கிட்டு இருப்பான்னு சொன்ன உடனே அவ சிரிக்கிறான். அப்போ அவ சிரிச்சதை இவர் சொல்றாரு, அவ மனசுக்குள்ள நகைக்கிறா, சிரிக்கிறான்னு இவர் சொல்றாரு. சொன்ன உடனே அவ பின்னாடி இருந்து குரல் கொடுக்குறா, இல்லை இல்லை நான் சிரிக்கவே இல்லை. அப்ப அவ உள்ளத்துல உள்ளதையும் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? 2 பேருடைய உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தி நம்ப வச்சாரு. எவ்வளவு அன்புள்ள தேவன். நம்பவே வேண்டிய அப்பான்னு விட்டுட்டு என்ன செய்யல, நம்மளும் கூட அநேக புரியுற காரியமாக செஞ்சு. ஆமா அது தாவீதை பாருங்க. என் தம்பி ஒருத்தர் கூட்டுக்குள்ள எனக்கு கால் பண்ணி சொன்னான், நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினேன். எப்போ பசங்க எடுத்தவங்க தாவீதை எடுக்காம
அவன் சொல்றான், கம்பீர சத்தத்தை எடுக்க வைக்கும்படின்னு சொல்லிட்டான் தம்பி. 89:15 வாசிக்க சங்கீதம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவன் தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்துல நடந்தான். பிரியமானவர்களே, அது எத்தனை பெரிய பாக்கியம் தெரியுமா? நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்தவன் அவன் அநேகம் ரத்த செய்திட்டான்னு வேதம் சொல்லுது. அப்படின்னாலுமே சவுல் அவன் என்ன செய்யல? கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு. ஒருவேளை நீங்க தேவன் கொடுத்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட என்னை மன்னியும், இனி எனக்கு சந்தர்ப்பம் தருகிறானா நான் கேட்கிறேன். சொல்லுவீங்களா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. 1 மணி நேரமும் 10 நிமிஷமும் பேசிட்டேன். செல்ல டைப் பண்ணாங்க, யாரும் கோவப்பட்டாங்க. ஆனால் அங்கே 10 மணி ஆகலை. அதனால ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரு தம்பி எனக்கு தெரியும், நடந்த சம்பவம். அவங்க அப்பா அவனை ரொம்ப நேசிச்சாங்க. அவங்களுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு அந்த தரப்பாங்க. ஆனால் அந்த தம்பி என்ன செஞ்சுட்டான்னா, அப்பா அம்மா பேச்ச கேட்கல. கவனிங்க, அப்பா அம்மா பேச்ச கேட்கல. அநேக பிள்ளைகள் தான் அந்த தாய் தரப்பன் எல்லா பிள்ளைகிட்டே இருக்க முடியாது, ஒரு பிள்ளை தான் கூட வச்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பையன் கூட இருக்கும்போது அந்த பையன் நான் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி அதை பிடித்து வெளி மாநிலங்களுக்கு வெளி மாவட்டத்துக்கு செல்ல தயாராக இருக்காங்க. அப்பா எவ்வளோ சொன்னார், எப்பா நீ இரு, உனக்கு வேண்டிய நன்மை நான் என்ன செய்வேன், நான் சொத்து அவங்களுக்கு வரவா இருக்கு. அப்போ உள்ள கரப்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு திரைப்படத்தில் எழுதி கொடுக்க மாட்டாங்க, உயிர் தான் எழுதி வைப்பாங்க. எத்தனை வேண்டாம்னு பார்த்துக்கலாம். நீ ஏதாவது பண்ண நான் பொம்பளுக்கு எழுதி வச்சிருவேன், பையனுக்கு எழுதி வச்சிருவேன், சர்ச்சுக்கு எழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய கோயில் கொடுத்து எழுதி வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. அவன் என்ன செய்யல, கீழ்ப்படியில் நான் சம்பாதிக்கணும் என்று சொல்லி கலைஞர்களுக்கு அப்படியே தம்பி செஞ்சுருக்கான். கொஞ்ச நாள் இருந்துச்சு. அப்புறம் அப்பா அந்த ஏக்கத்தில் அந்த பையன் மேலே வச்சிருந்த அன்பி நிமித்தம் அவருக்கு செஞ்சப்பட்டு கொஞ்ச நாள் தான் அப்பா இறந்துட்டாங்க. பையன் போனான், குடும்பக்காரன் வந்தாங்க, அறக்காரன் முடிஞ்சது. திரும்பவும் தம்பி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். பின்னாடி பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியல, உடல் உபாதைகள், தாயாக இருக்கிறாங்க. திரும்ப ஊருக்கு போயிட்டான். இப்போ எங்கள் திருச்சபை கடந்து சென்றோம். ரசிக்கப்பட்ட பையன் அங்கே அப்படி ஊழியக்காரர் பேசுகிறாரு, இப்போ நீங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிக்கணும். நீங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சா அப்படிங்களா, அதில் வர்ற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும், எதனாலும் சம்பாதிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிக்கிறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை வேற எந்த ரூபத்திலையும். இப்போ அவனுக்கு செஞ்ச தவறு மனசுக்கு ஞாபகம் வந்த மாதிரி தம்பிக்கு ஞாபகம் வருது. அப்பாவுக்கு கீழ்ப்படியணும்னு ஆசைப்படுறான், விரும்புகிறான். அப்பா மறிச்சு போயிட்டாரு, அழுகிறான். கண்ணீர் விடுறான். ஐயோ, இப்ப எங்க அப்பா இருந்திருந்தா நான் காலில் வந்து படிப்பு கேட்பேன், என்ன சொன்னாலும் கேட்பேன், எடுத்தே பேச மாட்டேன். அப்படியே எங்க அப்பா, அவன் அப்பா சொல்லியிருந்தானா, உன் படிக்க தான் என்னோட ஜீவன் போகணும். நான் அவன் படிக்க படுத்திருக்கும் போது தான் அது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், இழந்துட்டானே. அழுகிறான், உருடுறான். நடந்த சம்பவம் கற்பனை கதாபாத்திரம் அல்ல. பிரியமானவர்களே, தேவ சன்னிதானத்தில் உண்மையை பேச காலம் கடந்து விட்டது. எப்பொழுது குடும்பம் பிரிஞ்சு மனைவி பிள்ளைகள் கூட இல்லை. இப்போ நினைக்கிறான், நான் என் தகப்பனுக்கு பண்ண பாவம் தான் எனக்கு இப்பொழுது இப்படி நிற்கிறதோ ஒன்று செய்வேன். மனைவி இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தாயாக நான் நல்லா பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இப்போ அறிவு என்னோட வயதான தாயார் 75 பேசி அந்த தாயாரை நன்கு பராமரிக்கிறார். ஆனாலும் அவன் குடும்பத்தை என்ன செய்யலை, சில வருடங்களாக பிரிந்து இருக்கிறாங்க. காலம் முழுக்க தேவனுக்கு பயந்து நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். அன்று சொன்னாரு, என்ன நேசி, நான் சொல்ல வார்த்தையை கேளு, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன்.
அது சொல்றது நன்மை உண்டாயிருப்பதற்கும். வாசனை எபேசியர் 6:1 வாசனை. பிள்ளைகளே, 2 உனக்கு நன்மை அவர் தெளிவா சொல்றாரு, உனக்கு நன்மை, உண்டாயிருப்பதற்கு அந்த நன்மையை உண்டாக்குவதற்கு உங்க கையில ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் பிரியமானவர்களே, வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு அப்பானா உயிர் இருந்தேன் எங்க வீட்டில், நான் எங்க அப்பானா எங்க அம்மா எனக்கு உயிர்னு சொல்லுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் இப்போ 11 வயசுலயே எனக்கு ஏசுனா உயிர் இருந்தேன், எனக்கு தெரியாத அப்போ. ஆமா, எங்க பாஸ்டர் மாதிரி நான் பிரசங்கம் பண்ணணும்னு அப்போ 11 வயசு 91 வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, பைபிளே திறக்க மாட்டாங்கன்னா உங்க பாஸ்டர் மாதிரி தான். எப்பா எவ்வளவு வசனங்கள், நீங்க 50 வருஷம் இருப்பாரு, எதை பற்றி பேசுறான்னு பேசுறோம். இப்போ அது பண்ணோம். அதனால எங்க அப்பானா எனக்கு உயிர், எங்க அம்மானா இப்பவும் எங்க அம்மா பேச நான் கேட்பேன், நாளைக்கு கேட்பேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை, என்ன நன்மை நான் உண்டாக்க முடியும்னா, நான் ஒரு இடம் வாங்கினேன், அது நேரில். அந்த இடம் வந்து ஒரு சென்ட் 1 லட்சம், சரியான காடுங்க, சரியான காடு. அது டெவலப் ஆகணும்னா 50 வருஷம் ஆகும். சென்னையில் தான் நெமினி டோல்கேட் தாண்டி, ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட் தாண்டி, அது 10-20 வருஷம் ஆயிடும், 20-25 வருஷம் 30 வருஷம் ஆயிடும். ஆனால் நான் வாங்கினேன், நன்மை உண்டாயிருப்பதுன்னு சொன்னார் இல்லையா, ஒரு சின்ன சாட்சி. நான் வாங்கி 2017 வாங்குறேன், 18 ஒரு பெரிய அரசாங்க திட்டம் போடுது, தேசிய நெடுஞ்சாலை, அதுவும் பெங்களூர் ரயில்வேஸ் எக்ஸ்பிரஸ் வே வந்துச்சு. என் இடத்துல பக்கத்தில் இங்கே நின்று பார்த்தா அந்த எக்ஸ்பிரஸ் வே தெரியும். உங்கள் பாசையை வந்து பார்த்து கவர்மெண்ட் இப்போ வீடு கட்டுமான பணி நடந்து வேலை முடிஞ்சிச்சு. அந்த இடம் விளையுமா நினச்சா என்ன அடிக்க முடியாது, என் ஐநூறு எட்டாது. நான் வாங்கும்போது கார்டு செஞ்சு 1 லட்சம் ரூபா கார்டு, இன்னைக்கு 10-15 லட்சம் போகும் ஒரு சென்ட், 15 சென்ட். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த நன்மையால் உண்டாக்க முடியும்னு வச்சுக்கலாம், என்னால் முடியாது. என்ன சொல்றதா, உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். அப்படி நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா நான் என்ன செய்யலாம், நன்மைய சொல்லுங்களா. நம்ம கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருந்தா, பெற்றோர் இருந்தா, நீங்க என்ன செய்யணும், நீங்க கீழ்ப்பட்டதை உங்க பிள்ளைங்க பார்க்கும்போது உங்க பிள்ளைங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க, இந்த உலகத்துல இனிமேலாம் வாய்ப்பு இருந்தாங்க, கீழ்ப்படிந்து புரியுமா, வேலும் பொய் கிடையாது. சொல்ல போகாதீங்க, தேவன் தம்மை பரியாசம் பண்ண கொடுத்தால் மனுஷன் பைசம் எதை விதைக்கிறானோ, அப்ப நான் கீழ்ப்படிஞ்ச எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு என் பையன் நிச்சயமா கீழ்ப்படியாம பெரியமானவர்களே. ஒருவேளை வாலிப நாட்களோட கொஞ்சம் அப்படி என்ன செய்யலாம், நமக்கு எதிராக பேசுற மாதிரி, ஆமா பிசாசு கொண்டு வரும், ஆனா நிச்சயமா வேணும் சொல்கிறது. ஊட்ட சொல்ற நெல்லை விதைச்சேன்னா நெல் இருக்குமா, சொல்ல விதைச்சேன்னா நான் கீழ்ப்படி நடந்தேன், என் பிள்ளை கண்டிப்பா இப்போ அம்மாவுக்கு கீழ்ப்படி நடக்கிறான். ஆனாலும் குடும்பம் பிரிஞ்சுமா தான் இருக்கிறாங்க. நாங்களாம் ஜோம் இருக்கோம் அந்த தம்பிக்காக, நிச்சயமாக அந்த தம்பிக்கு ஆண்டு நினைச்சிட்டோம். நீங்கள் உங்கள் குடும்ப ஜெபத்தை நினச்சிக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியா, ஒருவேளை இதுக்கு முன்னாடி நாட்கள் அப்படி நடந்திருந்தா மனப்பூர்வமா அவங்க காலில் கூட விழுந்து என்ன செஞ்சிருங்க, 10 முறை கூட மன்னிப்பு தருங்க. பைபிளில் ஒருத்தன் அண்ணங்காரன் நல்ல 7 முறை விழுந்தான், யாருக்காவது தெரியுமா? ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துருவோம் அடுத்த மாட்டி நான் வரும்போது. நாங்கள் எடுத்துருப்பாங்க, நான் கூட சர்ச்சைகளை கண்டிப்பாக எடுத்துருப்பேன். நீங்கள் அதுக்கு கூட வரும்போது தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சரியான கிஃப்ட் தரேன். பையன் பட்ட இருக்கு, அவன் நான் வரும்போது கிஃப்டோட தான் வருவேன். 7 தடவை கீழே விழுந்தாங்க, அண்ணன் காலில் அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்து மன்னிட்டு போட்டாங்க. சும்மா அடிச்சுலோட கூட இப்படி தான் சொல்லணும். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி எழுதிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பரிசோட வாங்க. அப்போ ஞாபகம் இருக்கணும். சரி, அதனால நீங்கள் தாராளமாக நினைக்கலாம், காலில் விழுந்து இதுதான் வாய்ப்பு. நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாக்குறீங்க, உங்கள் சந்ததிகளுக்கு அந்த பயிர் என்ன செய்யணும், அது நிர்மூலமாயிடும். கடலின் ஆளுநர் கொண்டு போய் கொடுத்தார் பிரியமானவர்களே. நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். இனி தேவனுக்கு சாட்சியை வாழ்வது மட்டும் நம்முடைய வேலை. அவங்களோட கிருபை தேவன் கேட்போம். தேவன் அவங்களோட கிருபை தந்து நம்ம வழிநடத்துவார். தேவன் தந்த வார்த்தைக்காக தேவன் சோதரிக்கிறோம்.